அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஞ்சநேயருடைய உபாசன மந்திர பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த ஆஞ்சநேயருடைய உபாசன மந்திரத்தை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குருவழியில் வந்த மாந்திரீக ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம். சரிங்களா? இன்றைக்கும் சரி நிறைய பேர்களுக்கு இந்த மந்திரத்தை கொடுத்து தான் ஆஞ்சநேயர் உபாசனை எடுத்து நிறைய பேர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்களா? சோதனை செய்யாமல் இந்த மந்திரத்தை நான் கொடுக்கல. இது சோதனையில் வெற்றி கண்ட மந்திரம். சரிங்களா? ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்டு அதையும் சோதித்து அது நிறைய பேர்களுக்கு இந்த மந்திரம் சித்தியான மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி யூடியூப் வாயிலாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இதை எல்லாருமே தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த ஆஞ்சநேயரை பார்த்திங்கன்னா, ஆஞ்சநேயர் உபாசனையை எவன் ஒருவன் எடுத்திருக்கானோ அவனுக்கு இந்த எதிரிகள் பிரச்சனைகள் இருக்காது. சரிங்களா? எதிரிகள் பிரச்சனை முக்கியமாக அந்த மாந்திரீக விஷயங்கள் செய்கிறவோ பூராமே இந்த ஆஞ்சநேயர் உபாசனை எடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா? ஏன்னா ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஆஞ்சநேயரை தான் நம்ம உடற்கட்டு விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆஞ்சநேயருக்கு தான் நம்மளுக்கு இந்த செய்வனை ஏவல் பில்லி சூனியம்லாம் நம்மள்கிட்ட பக்கத்தில் அண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆஞ்சநேயர் உபாசன மந்திரத்தை தான் எடுப்பாங்க. சரிங்களா? ஒரு சில மாந்திரிகர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய வளர விட மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா கட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போனா இந்த ஆஞ்சநேயர் உபாசனையை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட கட்டையுமே நம்மளால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா உடச்சிருக்க முடியும். சரிங்களா? அதனால தான் ஆதி காலங்களில் இந்த ஆஞ்சநேயர் உபாசனை குருமார்கள் என்ன செய்ய எடுக்க சொல்லி குருமார்கள் தன்னுடைய சீடன்களுக்கு இந்த ஆஞ்சநேயர் உபாசன மந்திரங்களை கொடுப்பாங்க. சரிங்களா? ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இந்த ஆஞ்சநேயர் உபாசன மந்திரத்தை எடுத்துட்டீங்கன்னா நம்மளை ஒருத்தன் எதிரி அடிக்கிறான்னா திருப்பி போய் அவன் அடிக்குவேன். சரிங்களா? அப்பேற்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த ஆஞ்சநேயரெல்லாம் யாருனாலையும் கட்ட முடியாது. சரிங்களா? அதுக்கு தான் இந்த விஷயங்களெல்லாம் எடுப்ப சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இந்த ஆஞ்சநேயர் உபாசனையை நம்ம எப்படி எடுக்கிறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளாக பார்த்து இந்த பூஜையை தொடங்கலாம். இல்லைன்னா அமாவாசை நாளில் பார்த்து இந்த பூஜையை தொடங்கலாம். மொத்தம் இந்த பூஜையை 48 தினங்கள் இந்த பூஜை நம்ம பண்ணணும். சரிங்களா? இந்த பூஜையை வளர்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்குன்னு நீங்கள் என்ன சரின்னா போய் ஒரு கடலில் போய் நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா, முதல் நாளுக்கு முன்னாடியே போய் அந்த சனிக்கிழமைக்கு நாள் முன்னாடியே போய் கடலில் போய் குளிச்சுருங்க. குளிச்சுட்டு ஒரு விநாயகர் கோயில்லையோ உங்களுடைய குலதெய்வ கோயில்லையோ போய் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. வந்துட்டு உங்களுடைய பூஜை ரூமில், அதாவது ஒரு தாம்பாளத்தட்டில் களிமண், சரிங்களா, தாம்பாளத்தட்டில் களிமண்ணில் உங்கள் கையாலேயே ஆஞ்சநேயர் உருவம் உங்களால் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த களிமண்ணில் நீங்களே உங்களுக்கு எப்படி உருவம் கையில் வருதோ அதே போலே ஆஞ்சநேயர் உருவம் களிமண்ணில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை அப்படி செய்ய முடியாதவங்க ஆஞ்சநேயருடைய விக்கிரகம் செம்புலையோ இல்லை பித்தாளையிலையோ ஏதோ ஒரு உருவத்தில் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை உருவம் வாங்க முடியாதவங்க ஃபோட்டோ படமே வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை ரூமில் இந்த ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணுறதுக்கு கிழக்கு திசை பார்த்து இருந்துக்குங்க. சரிங்களா? கிழக்கு திசை பார்த்து இந்த ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோவை இல்லை சிலையை வச்சுக்கிட்டு இந்த பூஜைக்கு தீபம் பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு ஏற்றுங்க. சரிங்களா? சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் போட்டுக்குங்க. நீங்கள் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு கீழே ஒரு விரிப்பு துணி ஒன்று விரிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரே ஒரு டம்ளர் பச்சை தண்ணி மட்டும், எந்த ஒரு எச்சில் படாத ஒரு டம்ளரில் ஒரு பச்சை தண்ணி மட்டும் வைங்க. முடிஞ்சிச்சுன்னா பழங்கள் வைங்க. சரிங்களா? எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு ஒரே ஒரு டம்ளர் பச்சை தண்ணி மட்டும் வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த சிலைக்கிட்ட உட்காந்து தியானத்தில் ஆஞ்சநேயரை புருவ மத்தியில் அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா சொல்ல ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 48 தினங்கள் இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணணும். இந்த பூஜையை பார்த்திங்கன்னா விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்த சொல்லக்கூடிய 4 to 6 இந்த டயத்தில் மட்டும்தான் இந்த பூஜையை பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி மொத்தம் 48 தினங்கள் நம்ம இந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணோம் அப்படின்னா, ஒன்று நம்மளுக்கு ஆஞ்சநேயர் கனவுல நம்மளுக்கு சத்திய வாக்கு பண்ணி கொடுத்துட்டு போவார். சரிங்களா? எப்பப்பெல்லாம் கூப்பிட்றியோ அப்பப்பெல்லாம் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போவார்.
சரிங்களா. ஒரு சில பேர்களுக்கு வந்து நேரடி தரிசனம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இந்த பூஜை அறைகள் நேரம் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா மலைகள், இந்த கடற்கரைகள், சரிங்களா, இந்த மாதிரி வனாந்தர பகுதியில் யாருடைய தொந்தரவும் இல்லாத இடமா பார்த்து இந்த பூஜையை வந்து என்ன செய்யுங்கன்னா செய்யுங்க. சரிங்களா. இந்த பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். சரிங்களா. எப்படி ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் இருந்து நம்ம செய்கிறோமோ அதே போல் ரொம்ப சுத்தபத்தமாக கண்ணியமாக இருந்து இந்த பூஜையை நம்ம செய்யணும். சரிங்களா. இந்த சுவடிகளில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பூஜையை வந்து தாய் தகப்பனுடைய சாபம் இருந்தவனுக்கு வந்து இந்த பூஜை வந்து சித்திக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா. இந்த 48 நாள் பூஜையிலையுமே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் பெருமாள் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு தான் உணவே சாப்பிடணும். சரிங்களா. இந்த பூஜையை விடியற் காலையில் பண்ணி முடிச்சுட்டு பெருமாள் கோயிலில் போய் டெய்லி தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் நீங்கள் வந்து உணவு உட்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சுவடியில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. இந்த உபாசனை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தெளிவாக குறி சொல்லும். சரிங்களா. உடலில் இறங்கி ஆஞ்சநேயர் பகவான் வந்து குறி சொல்லுவார். சரிங்களா. இந்த மந்திரத்தை நம்ம சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உடற்கட்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லி விபூதியை புருவ மத்தியில் வச்சுட்டு போனோம்னா நம்மளுக்கு உடற்கட்டு விழுந்து போயிடும். சரிங்களா. எதிரி மாந்திரிகன் எந்த மாந்திரிகா இருந்தாலும் நம்மளை அடிக்க முடியாது. சில பேர்லாம் கட்டு போடுவாங்க, வளரவே விட மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்களாம் இந்த ஆஞ்சநேயர் உபாசனை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். சரிங்களா. இது மாதிரி ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து இந்த பூஜையை நம்ம பண்ணணும். சரிங்களா. இதை நான் சொன்ன முறையில் இது சிம்பிள் விஷயந்தான். இதை நீங்களே பண்ண உங்களுக்கே அது புரிய வரும். நான் வந்து சும்மா ஒரு 4 வரியில் முடிச்சிருப்பேன். சரிங்களா. ஆனால் நீங்கள் இந்த பூஜையை நான் சொன்ன மாதிரி பண்ண உங்களுக்கே அது கை வரும் எல்லாமே. சரிங்களா. அதனால் இந்த பூஜையை வந்து தாராளமாக எல்லாருமே பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.